கம்பீரமாக எழுந்து நிற்கிறது கல்லணையை கட்டிய மாமன்னன் கரிகால் பெருவளத்தானின் வரலாறு. கரிகால் பெருவளத்தான் நிர்வாக திறமையில் சிறந்து விளங்கியவர், கடமை தவறாதவர், பல போர்க்களங்களை சந்தித்தவர், வெற்றிகளை குவித்தவர். அவருக்கு கீழே பணியாற்றியவருக்கு அவர் கொடுத்த கட்டளையை, அவர் தந்த ஆணையை சரியாக முடிக்காமல், அதற்கென்று சரியான காரணமும் இல்லாமல் ஏமாற்றியவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்திருக்கிறார். அதை பற்றித்தான் இன்றைய வரலாற்று பதிவில் காண இருக்கிறோம். சுமார் 100 மைல் தூரத்திற்கு காவிரியின் இரு கரைகளையும் உயர்த்தி கட்ட திட்டமிட்டார் கரிகாலன். தன்னிடம் தோல்வி கண்ட பகை நாட்டு மன்னர்கள், குறுநில மன்னர்கள், தலைவர்கள், தளபதிகள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கட்டி முடிக்க வேண்டிய கரையின் பகுதிகளை தன்னந்தனியே ஒதுக்கி குறிப்பிட்ட கால வரம்புக்குள் அந்த பணியை முடிக்க வேண்டுமென்று திட்டமிட்டு அவர்களுக்கு கட்டளைகளை அனுப்பி கொண்டே இருந்தார் கரிகாலன். அனுப்பிய கட்டளையின்படி அனைவரும் தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்து கொண்டு இருந்தார்கள். அவர் கொடுத்த வேலைகள், அவர் இட்ட கட்டளைகள் ஒழுங்காக நடைபெறுகின்றனவா என்று மேற்பார்வையிட அவ்வப்பொழுது கரிகாலன் அந்த இடங்களுக்கு செல்வார். எல்லா இடங்களிலும் அவர் கொடுத்த வேலைகள் சரியாக நடந்து கொண்டிருந்த போது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் எந்த பணியும் தொடங்கப்படாமல் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அந்த இடத்தின் பணிகளை செய்ய வேண்டியது யார் என்று கரிகாலன் கேள்வி எழுப்ப, அதை செய்து முடிக்க ஒப்படைக்கப்பட்டவன் முகரி எனப்படும் மௌகாரியன். அவன் தன் நாட்டிலிருந்து வரவே இல்லை என்றும் தெரிந்து கொண்டார். மகத நாட்டை ஆண்டு வந்த மௌகாரிய மன்னனே தமிழில் முகாரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். இமயமலை நோக்கி படையெடுத்து சென்ற கரிகாலன் வெற்றி கொண்ட மன்னர்களில் மகத நாட்டு மன்னனும் ஒருவன். எனவே பணிக்கு வராத முகரி மன்னன் கரிகாலனால் வெற்றி கொண்ட மௌகாரிய மன்னனாக இருக்கலாம் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகிறது. அந்த மௌகாரி வேலைக்கு வராததை கண்டு கடும் கோபம் கொண்ட கரிகாலன் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு அவன் வேலைக்கு வராததற்கான உண்மை காரணத்தை அறிய விரும்பினார். அது மன்னிக்கப்படக்கூடியதா அல்லது தண்டிக்கப்படக்கூடியதா என்பதை உறுதி செய்து கொள்ள விரும்பினார். ஆனால் மௌகாரி உடனே அழைத்து வர முடியாத தொலை தூரத்தில் இருந்ததால் கரிகாலன் அவனுடைய உருவ படத்தை வரைந்து கொண்டு வர ஆணையிட்டார். உளவியல் கலையில் சிறந்து விளங்கிய கரிகாலன் மௌகாரியின் படத்தை கூர்ந்து நோக்கினார். அவன் பணிக்கு வராததற்கு நியாயமான காரணம் இருக்குமா அல்லது திட்டமிட்டு தன்னுடைய கட்டளையை மீறுகிற ஆணவம் உள்ளவனா என்பதை அறிந்து கொள்ளலாம் என்ற உளவியல் கலையாலேயே அறிந்து கொள்ள எண்ணினார் கரிகாலன். மௌகாரியின் உருவப்படம் வரைந்து கொண்டு வரப்பட்டது. படத்தில் இருந்தவன் பிரதாப ருத்ரன் என்னும் பெயர் கொண்டவன். ருத்ரன் போன்று நெற்றியில் 3வது கண் ஒன்று இருந்ததால் அந்த பெயரால் அவன் அழைக்கப்பட்டான் என்று தெரிந்து கொண்டார். அவருடைய முகத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்த கரிகாலன் பணி செய்ய வராததற்கு நியாயமான காரணம் எதுவும் இருக்க முடியாது, தன்னுடைய கட்டளைக்கு பணியக்கூடாது என்ற ஆணவத்தாலேயே அவர் வேலைக்கு வரவில்லை என்று உணர்ந்து கொண்டார். கரிகாலன் சினம் பல மடங்கு கூடியது. கடும் கோபத்துடன் தன் வாளால் அந்த படத்தில் உள்ள நெற்றி கண்ணை கிழித்து எறிந்தார். அதே வேளையில் மௌகாரியின் நெற்றி கண்ணும் பிடுங்கி எறியப்பட்டது. மேலே குறிப்பிட்ட இந்த நிகழ்ச்சி கலிங்கத்து பரணியில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி ஆற்றில் கரை கட்டும் பணிக்கு வராத மௌகாரியின் உருவ படத்தை வரைந்து வருமாறு கரிகாலன் ஆணையிட, அவ்வாறு வரைந்து கொண்டு வரப்பட்ட மௌகாரியின் படத்தை கூர்ந்து நோக்கி
அவருடைய நெற்றியில் 3வது கண்ணை பார்த்து மிகுதியாக காணப்படும் 3வது கண் அது என்று உணர்ந்து அந்த படத்தில் கண்ணை அழித்தான். அதே நேரத்தில் மௌகாரியின் நெற்றி கண்ணும் அழிந்தது. இந்த நிகழ்ச்சி குலோத்துங்கன் சோழ உலா என்ற நூலிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. கரைகளை உடைத்து நிலங்களை ஆக்கிரமித்து கொண்ட காவிரியின் கரையை தலையில் மண் சுமந்து கட்ட வராதவனின் கண்ணை பறித்த மாண்புமிகு சோழ மன்னன் கரிகாலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தலையேற்று மண் கொண்ட பொன்னி கரை கட்ட வராதான் கண்கொண்ட சென்னி கரிகாலன் என்று ஒரு பாடல் குறிப்பிடுகிறது. காவிரி ஆற்றின் கரை கட்டும் பணியை புறக்கணித்த மன்னனின் நெற்றி கண்ணை பறித்தான் கரிகாலன் என்ற செய்தி தெலுங்கு கல்வெட்டிலும் மற்றும் பிற நூல்களிலும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. கரிகாலன் காவிரிக்கு கரை அமைத்தது, இமயமலையில் புலி சின்னத்தை பொறித்தது, கரை கட்ட வராத முகாரியின் உருவ படத்தை 3வது கண்ணை கிழித்தது ஆகியவை எல்லாம் நாம் அறிந்ததே என்று குலோத்துங்கன் பிள்ளை தமிழில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பெரிய புராணம், சோழ வம்ச சரித்திரம் என்று சொல்லப்படுகிற பிரகதீஸ்வரர் மகாமித்தியம், சோழ மண்டல சதகம், செவ்வந்தி புராணம் ஆகிய நூல்களிலும், பண்டிராதித்ய சரிதம் என்னும் தெலுங்கு நூலிலும், நவ சோழ சரித்திரம் என்னும் கன்னட நூலிலும் கண்கொண்ட நிகழ்வு பல மாறுபட்ட முறைகளில் கதைகளாக இருக்கிறது என்று ஆய்வாளர் அப்பாதுரை குறிப்பிடுகிறார். டி.ஜி. ஆறாவமுதன் என்னும் ஆய்வாளர் காவிரி மௌகாரி சங்ககாலம் என்னும் தன் ஆய்வு ஏட்டில் கலிங்கத்து பரணியின் பாடல் வரிகளுக்கு வேறு மாதிரியான விளக்கம் அளித்திருக்கிறார். முகரி என்ற சொல்லுக்கு கரிகாலனிடம் தோல்வி கண்ட மன்னன் என்று பொருள் கொள்வதற்கு மாறாக காவிரி கரை ஓரத்தில் கரை கட்டும் பணியை தடுத்து நின்ற ஓர் இடம் என்று பொருள் என கூறுகிறார். இவ்வாறு மாற்று பொருள் காண்பதற்கு பாடலில் அவர் ஒரு திருத்தத்தையும் கூறுகிறார். பாடலில் உள்ள வந்திலா என்ற சொல்லுக்கு பதிலாக வர விடா என்ற சொல்லை பொருத்தி முகரி என்னும் அந்த இடம் காவிரிக்கு கரை கட்டும் பணியை தடுத்து நிற்கிற அதிகப்படியான இடம், அதாவது மிகை கண் என்று பொருள் என கூறுகிறார். எனவே அவ்வாறு தடுக்கும் இடத்தின் திட்ட வரைபடத்தை வரைந்து கொண்டு வருமாறு கூறி அதை பார்த்து அதை அழித்து விடுமாறு கரிகாலன் கோரவே அலுவலர்களும் அந்த இடத்தை அழித்து விட்டனர் என்பது அந்த ஆய்வாளர் கூறும் மாற்று பொருள். தவிர முகரி என்னும் பெயரில் எந்த இடமும் காவிரி ஓரத்தில் காணப்படவில்லை என்ற நிலையையும் எடுத்து காட்டுகிறார். முகரி என்பது ஒரு இடத்தை குறிப்பிடாது என்பதற்கு பின்வருமாறு வாதங்களையும் எடுத்து கூற முடியும். குறிப்பிட்ட அந்த இடம் காலி இடமாக இருந்தால் அது எந்த வகையிலும் இடையூறாக இருந்திருக்க முடியாது. அந்த இடத்தில் ஏதேனும் கட்டடங்கள் இருந்தால் அந்த கட்டடங்களே காவிரி வெள்ளத்தை தடுக்கிற அரண் போன்ற தடுப்பு சுவர்களாக இருக்கும். அந்த இடத்தில் கரை கட்ட வேண்டிய தேவை இல்லாமல் போய்விடும். அந்த கட்டடத்தை அழித்துவிட்டு வேறு கரை கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படாது. அந்த இடம் காலி இடமாகவோ கட்டடத்துடன் கூடியதாகவோ தனிநபர் உரிமையாகவோ இருந்து கரிகாலனின் திட்டத்திற்கு உடன்படாமல் கரிகாலனுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கும் துணிவு எந்த மனிதனுக்கும் இருந்திருக்க முடியாது. மேலும் குலோத்துங்க சோழன் உலாவிலும் ரங்கேச வெண்பாவிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சொற்களாகிய வாராதான், வாரானை ஆகியவை வாராதவனை என்ற பொருளில் ஆண்பால் வினை குறிப்பு சொற்கள். ஆகையால் அஃறிணை பொருளில் ஓர் இடத்தில் குறிப்பிடும் சொற்கள் அன்று. ஆகவே கலிங்கத்து பரணியின் முகரி என்னும் சொல் அடிமை மன்னர்கள் ஒருவனாகத்தான் இருக்க முடியுமே அன்றி இடத்தின் பெயராக இருக்க முடியாது. முகரி என்ற சொல் கரிகாலனின் அடிமை மன்னர்களுள் ஒருவனாக இருக்கலாம் என்ற நோக்கிலும் ஆராய தவறவில்லை ஆய்வாளர் ஆறாவமுதன். முகரி என்று கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றுள்ள சொல் மௌகாரி என்னும் சமஸ்கிருத மொழி சொல்லின் தமிழ் வடிவமே.
மகத நாட்டு அரச பரம்பரையை குறிப்பிடும் சொல் மௌகாரி அல்லது முகரி என்ற சொல். மகத நாட்டு மன்னனை குறிப்பிடலாம். கரைகட்டும் பணிக்கு வராத மகத நாட்டு மௌகாரிய மன்னனின் கண்ணைத்தான் கரிகாலன் பறித்தான் என்று குறிப்பிடுகிறார். கலிங்கத்து பரணி பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள இங்கு அழிக்கவே அங்கு அழிந்தது என்பது ஆழ்ந்து ஆராயப்பட வேண்டிய சொற்றொடர். பில்லி சூனிய கலைகளில் தேர்ச்சி பெற்றவர். பகைவர்களை தண்டிப்பதற்காக பகைவர்களின் உருவ பொம்மையை தயாரித்து மந்திர சக்தி மூலம் பொம்மையின் உறுப்புகளை ஊசியால் குத்தி அழிக்கும்போது பகைவரின் உறுப்புகளும் குத்தப்பட்டு அழிக்கப்பட்டு விடுமாம். அதுபோன்று மன்னன் கரிகாலன் பில்லி சூனிய கலையில் வல்லவனாக இருந்திருப்பானோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் சொற்றொடரின் பொருளை சரியான முறையில் ஆராய்ந்து பார்த்தால் ஐயப்பாட்டுக்கு காரணம் இல்லை என்பதை உணரலாம். கரிகாலன் ஒருவனுடைய முகத்தை அல்லது அவனுடைய உருவப்படத்தை கூர்ந்து நோக்கி குணங்களை சரியாக கண்டறியும் உளவியல் கலையில் தேர்ச்சி பெற்றவர். ஆகவே உளவியல் கலையை பயன்படுத்தியே தன் வாளால் உருவ படத்தில் 3வது கண் இருந்த இடத்தை சுட்டி காட்டி கிழித்தார். கரிகாலனின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அவனுடைய அலுவலர்கள் சற்றும் தாமதிக்காமல் உடனே சென்று அந்த மன்னனின் நெற்றி கண்ணை பிடுங்கி எறிந்தார்கள். தனக்கு அடிமையாகிவிட்ட மன்னன் தன் ஆணைக்கு கீழ்ப்படியவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக அவனுடைய கண்ணை பறித்தது கொடூர செயல் ஆகாதா என்று எண்ணலாம். இந்த கேள்விக்கு விடை அளிப்பது போல இன்று கொடூர செயல்களாக தோன்றுவது சூனியம் போன்று எவ்வளவு கீழ்த்தரமாக இருப்பினும் அந்த கால மக்களுக்கு அது நியாயமாக தோன்றி இருக்கக்கூடும். கீழ்ப்படியாமை, ஆணவம் ஆகியவற்றை ஒழித்து கட்டுப்பாடுகளை நிலைநிறுத்த கொடூர தண்டனைகள் மிகவும் அவசியம் என்று T.G. ஆராவமுதன் என்னும் ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த காலத்தில் கொடூர தண்டனை என்று தோன்றக்கூடிய மன்னன் சேரன் செங்குட்டுவன் வழங்கிய தண்டனை பற்றி சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனக விஜயன் என்னும் வடநாட்டு மன்னர்கள் தமிழ் மன்னர்களின் வீரத்தை இகழ்ந்து மரியாதை குறைவாக பேசினார்கள். அதனால் அவர்கள் மீது கோபம் கொண்டான் சேரன் செங்குட்டுவன். கற்பு கரசியாம் கண்ணகிக்கு சிலையமைக்க கல்லை தேடி இமயமலைக்கு தன் படையுடன் சென்று அங்கே தகுந்த கல்லை கண்டான். பின்னர் தன் வாள் படை வீரர்களை கொண்டு கனக விஜயர்களை அடிமையாக்கி நரைத்த மயிரை கொண்ட அவர்களுடைய தலையில் அந்த கல்லை ஏற்று சுமந்து வரச் செய்தார் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. இமயத்திலிருந்து சேரநாடு வரை கல்லை சுமக்கச் செய்தது இன்று கொடூர தண்டனையாக தோன்றலாம். ஆனால் அந்த காலத்தில் இந்த செயல் மாபெரும் வீர செயலாக போற்றப்பட்டது. சிறுவனாக இருந்தபோது தனது பகைவர்களால் பயங்கர கொடூரங்களை கரிகாலன் அனுபவித்தார். பிற்காலத்தில் கீழ்ப்படியாமல் ஆணவம், கலகம் விளைவித்தல் ஆகியோருக்கு தண்டனை வழங்குவதற்கான மன உறுதியை அவைகளே அவருக்கு அளித்தன என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். மீண்டும் இதை போன்ற இன்னொரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.